அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் இப்பொழுது வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தின் பின்பகுதி ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள் என்று சொல்லி வருகிறதே. இதை வைத்துதான் நாம் தேவனுடைய வார்த்தையின் சத்தியங்களை கடந்த சில மாதங்களாக நாம் தியானித்து வருகிறோம். இந்த தலைப்பின் கீழ் இப்பொழுது பாகம் 3 இருக்கிறோம். இப்பொழுது நாம் என்ன தியானித்து வருகிறோம்? இயேசு நமக்காக சிலுவையில் மரித்தாரே, உயிர்த்தெழுந்தாரே, இரத்தம் சிந்தினாரே, இதனால் நமக்கு ரட்சிப்பு கிடைத்ததே. அந்த ரட்சிப்பில் என்ன அடங்கி இருக்கிறது? இயேசு என்னை ரட்சித்தார் என்று சொல்லும்போது அதுக்கு அர்த்தம் என்ன? அதை தான் பார்த்து வருகிறோம். நாம் முதலாவதாக பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் தேவ கோபாக்கினை நம்மை விட்டு அகற்றப்பட்டு நாம் தேவ கிருபை பெற்றவர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி பார்த்தோம். நான்காவதாக, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி பார்த்தோம். ஐந்தாவதாக, நாம் கடந்த வாரம் பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி பார்த்தோம். தேவ பிள்ளைகளே, இந்த வாரம் அதனுடைய தொடர்ச்சியை அடுத்ததாக பார்க்க போகிறோம். திருப்பிக் கொள்ளலாமா? ரோமர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திற்கு ரோமர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாமா? இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த வாரம் பார்த்தோம் எப்படி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்திலிருந்து பிரிந்திருந்த நாம் இப்பொழுது அவரோடு நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? மறுபடியும் நமக்கு தேவனோடு உறவு உண்டாகிவிட்டது. நாம் இப்பொழுது தேவனுக்கு நண்பர்களாக இருக்கிறோம். அப்போது தேவனோடு நம்ம ஒப்புரவாக்கப்பட்டதுனால நமக்கு கிடைக்கும் பலன் என்ன? நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் என்ன? அதை தான் 6வதாக நம்ம பார்க்க போகிறோம். இதில் போட்டிருக்குது, தேவனிடத்தில் நமக்கு சமாதானம் என்ன செய்து உண்டாயிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, உறவில் சமாதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், அதுவும் குறிப்பாக தேவனோடு இருக்கிற உறவில் சமாதானம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாவத்தினால் எல்லாவற்றையும் ஏன் தெரியுமா இழந்து போனோம்? தேவனோடு இருக்கிற உறவில் நமக்கு சமாதானம் போயிடுச்சு. தேவன் பேரில் கசப்பு, முறுமுறுப்பு இதெல்லாம் வந்ததுனால தான் நம்ம தேவனை விட்டு பிரிக்கப்பட்டோம். இப்படி தான் ஆதாம் ஏவாள் பிரிக்கப்பட்டாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக மோசே தலைமையில் எகிப்திலிருந்து வெளியே வந்த இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே மரித்து போனதுக்கு காரணம் அவர்களுக்கு தேவனிடத்தில் சமாதானம் இல்லை. ஆனால் தேவ பிள்ளைகளே, இப்பொழுது இயேசு சிலுவையில் சிந்திய இரத்தத்தினால நமக்கு கிடைச்சிருக்க ஒரு பெரிய பலன் என்ன தெரியுமா? நமக்கு தேவனிடத்தில் சமாதானம் இருக்குது. தேவ பிள்ளைகளே, அதை நாம் தொடர்ந்து வாசிப்போமா? லூக்கா 15ஆம் அதிகாரத்துக்கு இப்போ செல்லுவோம்.
லூக்கா 15ஆம் அதிகாரத்துக்கு கெட்ட குமாரன் கதைக்கு நாம் செல்வோம் பாருங்கள். இப்போது நம்ம லூக்கா 15:17 வசனத்தை வாசிக்க கேட்போம் பாருங்கள். அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். தொடர்ந்து வாசிக்கலாம். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவில் எப்படி சமாதானம் வந்துச்சு அப்படிங்கிறத இதில் நம்ம புரிந்து கொள்கிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் கூட ஒரு காலத்தில் கெட்ட குமாரன் மாதிரி நம்முடைய இஷ்டம் போல் வழியில் போய் நம்முடைய சமாதானத்தெல்லாம் இழந்து போனோம். தேவனிடத்தில் இருக்கிற உறவில் நமக்கு சமாதானமே இல்லை. ஆனால் இங்கே அழகாக போட்டிருக்குது பாருங்கள். இந்த கெட்ட குமாரனுக்கு ஒரு நாள் என்ன செய்தான்? புத்தி தெளிஞ்சுதான். அவனுக்கு உணர்வு வந்துச்சு, ஐயோ நாம் இப்படி செய்த தவறுனால பசியில் வாடிக்கிட்டு இருக்கோமே, அப்பா வீட்டில் வேலைக்காரர்களுக்கு கூட பூர்த்தியான சாப்பாடு கிடைக்குதே, ஆனால் எனக்கோ சாப்பாடு இல்லாமல் இப்படி நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு உணர்வு வருது. வந்தவுடன் என்ன பண்ணுறான்? எழுந்து தன்னுடைய தகப்பனிடத்துக்கு என்ன செய்கிறான்? திரும்ப போகிறான். தன் பாவத்தை உணர்கிறான். தன் பாவத்தை தகப்பனிடத்தில் என்ன செய்கிறான்? சொல்கிறான் பாருங்க. இப்போ நாம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே இந்த குமாரன் என்ன செய்கிறான்? தன்னோட பாவத்தை உணர்கிறான். உணர்ந்து தன் பாவத்தை தகப்பனிடத்தில் என்ன செய்கிறான்? அறிக்கை செய்கிறான். செய்த உடன் பாருங்க, இப்போ என்ன ஆகுது? தகப்பனோடு உறவு ஒப்புரவாயிருது. ஒப்புரவான உடன் பாருங்க, தகப்பனிடத்தில் இருக்கிற உறவில் சமாதானம் என்ன செய்திருது? திரும்பவும் வந்துடுது. அதுக்கு முன்னாடி தகப்பனுக்கு பிரியமில்லாத குமாரனாக வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் இப்போது மனம் திரும்பி தகப்பனிடத்தில் என்ன செய்யிட்டான்? வந்துட்டான். வந்த உடனே பாருங்கள், தகப்பன் என்ன சொல்கிறாரு பாருங்க. தகப்பன் அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து அவன் கைக்கு மோதிரத்தை போட்டு கால்களுக்கு பாதரட்சையை போட்டு, அடுத்து 23வது வசனம் வாசி கேட்கலாம். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். அடுத்த வசனம், என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். பாருங்க, தகப்பனே இங்கே தெளிவாக சொல்கிறாரு பாருங்க. இவனுடைய பழைய வாழ்க்கையின் நிலைமை என்ன? இவன் பாவத்தினால மரித்து போயிட்டான். ஆனால் இப்போ திரும்பவும் என்ன செய்யிட்டான்? உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறான். இவனுக்கும் தகப்பனுக்கும் இருக்கிற உறவு திரும்பவும் என்ன செய்யப்பட்டிருக்குது? புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது புதுப்பிக்கப்பட்டதுனால தான் பாருங்கள், இப்போது தகப்பனோடு இருக்கிற உறவில் சமாதானம் என்ன செய்திருச்சு? வந்துருச்சு. அந்த உறவில் இந்த விரிசல் நீக்கப்பட்டுருச்சு. எப்படி? பாவத்திலேருந்து இவன் மனம் திரும்பினதுனால. அப்போது யோசித்து பாருங்கள், இப்போது இந்த இளையகுமாரனுக்கு மனம் திரும்பின இந்த கெட்ட குமாரனுக்கு என்னாச்சு?
அவனுடைய தகப்பனுடைய பிரியம் திரும்ப கிடச்சிருச்சு. இவ்வளவு நாளும் தகப்பன் இவன் மேலே அன்பாக இருந்தாலும் அந்த அன்பை இவன் பெற்றுக்கொள்ளாமல் தன்னுடைய இஷ்டம் போன போக்கில் போனான். ஆனால் பாருங்கள், இப்போ தகப்பனுடைய அன்பு என்ன செய்யிட்டு திரும்ப கிடச்சிட்டு இவன் தகப்பனோட அன்பை பெற்றுக்கிட்டான். அதனால் பாருங்கள், இவ்வளோ நாளும் காணாமல் போன ஆடாக இருந்த இவன் திரும்பவும் என்ன செய்யிட்டான், திரும்பவும் தகப்பனுடைய அன்பை கண்டடைந்தான், தகப்பனோடு இருக்கிற உறவை கண்டடைந்தான். இப்போ தகப்பனுக்கும் இவனுக்கும் உறவில் என்ன வந்துருச்சு, சமாதானம் வந்துருச்சு. அப்போது இப்படி சமாதானம் வந்தோடனே பாருங்கள், அது வாழ்க்கையை மாற்றிடுது. பாருங்கள் இதே லூக்காவில் 5ஆம் அதிகாரத்துக்கு நம்ம செல்வோம். பாருங்கள், லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் இப்போ 7லிருந்து 10வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு கை செய்கை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோப்பும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே பேதுருவோட வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்குது. அது என்னது, இவன் முழுவதும் மீன் பிடிக்க சென்றும் ஒரு மீன் கூட பிடிக்க முடியல. இயேசு அங்கே வருகிறார், இவனோட படகை கேட்கிறார், அதில் நின்று கொண்டு பிரசங்கம் பண்ணுறாரு. இப்போது பேதுருவையும் அவன் கூட இருக்கிறவங்களையும் மீன் பிடிக்கும்படி ஆழத்தில் கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி என்ன செய்யுங்க, படம் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. இவங்களும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு போய் வலையை போட்டால் பயங்கரமான ஆச்சரியமான ஒரு மீன்களை அதிகமான மீன்களை என்ன செய்கிறார்கள், பிடிக்கிறார்கள். பிடித்தவுடன் பாருங்கள், இப்போது இந்த லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் பேதுரு பாருங்கள் குற்ற உணர்வினால் நிறைந்து 8வது வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்கலாம். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். யோசித்து பாருங்க, இங்க ஆண்டவர் பேதுருவை சந்தித்திருக்கிறார். பேதுருவோட வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை என்ன செய்திருக்கிறார். அவன் இவ்வளோ நாள் இவ்வளோ மீன் பிடிச்சதே கிடையாது அவன் வாழ்நாளில். ஆனால் ஒரு பிரமிக்கத்தக்க அதிசயத்தை கர்த்தர் பேதுருவோட வாழ்க்கையில் செய்திருக்கிறார். ஆனால் இங்கே பேதுரு என்ன செய்கிறான், அவன் தன் பாவி என்பதை உணர்றான். ஏன்னா பரிசுத்த தேவனை சந்திச்சிட்டான் பார்த்தீங்களா. உடனே என்ன சொல்கிறான், ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு நீங்கள் என்ன செய்திருங்க, போயிருங்க அப்படிங்கிறான். யோசிச்சு பாருங்க, இப்போ தான் இயேசுவை நேரில் சந்தித்திருக்கிறான். இவனுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை இயேசு செய்திருக்கிறார். அப்போ இவன் எவ்வளவு நன்றியோடு ஆண்டவரை தன் வாழ்க்கைக்குள்ளே இவன் ஏற்றுக்கொண்டிருக்கணும். ஆனால் யோசிச்சு பாருங்க, இவனுக்கு தேவனோடு இருக்க உறவில் இவ்வளோ நாள் சமாதானம் இல்லாதனால அந்த பாவ குற்ற உணர்வு என்ன பண்ணுது, இவனை தேவனை விட்டு என்ன செய்து பிரிக்க பார்க்குது. பாருங்க, ஆண்டவர் இவனுக்கு ஒரு அற்புதம் செய்திருந்தாலும் குற்ற உணர்வுனால இப்போ ஆண்டவரே என்னை விட்டு போயிடும் அப்படிங்கிறான். இதுதான் தேவ பிள்ளைகளே வாழ்க்கையில் தேவனிடத்தில் சமாதானம் இல்லாத நிலைன்னு சொல்கிறது. ஆனால் என்னைக்கு நாம் பாவத்திலிருந்து மனம் திரும்பி தேவனிடத்தில் ஒப்புரவானமோ அப்போவுமே என்ன ஆயிடுச்சு, இப்போது பேதுரு இப்படி சொல்கிறாரே, இனி இப்படி சொல்ல வேண்டிய அவசியமே என்னது இல்லை. ஏன்னா
தகப்பனுடைய அன்பு இப்போ நமக்கு என்ன செய்திருச்சு? கிடச்சிருச்சு. தகப்பன் நம்ம ஏற்றுக்கொண்டு விட்டார். தேவ பிள்ளைகளே, தகப்பனுடைய அன்பு நம்மை அணைத்து விட்டது. அணைத்து நம்மை ஏற்றுக்கொண்டு முத்தமிட்டு மறுபடியும் நமக்கு தேவனுடைய வீட்டிலே குமாரன் என்ற ஸ்தானத்தை தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். பாருங்க, இது வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி. ஏன்னா ஆதாம் முதற்கொண்டு தேவன்னு சொல்லிட்டாலே மனுஷனோட உள்ளத்தில் பயம்தான் உள்ளத்தில் இருக்குது. பாருங்க, ஆதாம் ஆண்டவர் தேடி வர்றார் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில். ஆனால் பாருங்க, அங்கே என்ன நடக்கு? ஆண்டவர் அன்பாக தேடி வராரு. ஆனால் பயத்தில் அவன் என்ன செய்துறான்? ஓடி போயிடுறான். அந்த இடத்த விட்டே ஓடுறான், போய் ஒளிஞ்சிக்கிறான். ஏன்? பயம். தேவ பிள்ளைகளே, ஆனால் என்னைக்கு நாம் மனம் திரும்பி தேவனிடத்தில் ஒப்புரவானமோ, அப்போ தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவில் என்ன வந்துடுது? சமாதானம் கிடைச்சிருது. சமாதானம் கிடைச்ச உடனே இப்போ என்ன ஆயிடுது? தகப்பனுடைய அன்பை நம்ம என்ன செய்யிட்டோம்? கண்டு கொண்டு விட்டோம். அது நம்மளோட வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுது. பாருங்கள், என்ன மாற்றம் உண்டு பண்ணுது? இப்போ அதை புரிந்து கொள்றதுக்கு 1 யோவானுக்கு நம்ம செல்வோம். பாருங்கள், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாமா? அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனையுள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பாருங்கள் தேவ பிள்ளைகளை, வேதத்தில் பயத்திலிருந்து விடுதலை பெறறதுக்கு ஒரு பெரிய சத்தியத்தை இங்கே ஆண்டவர் பேசுகிறார். பாருங்க, என்ன சொல்கிறாரு? அன்பிலே பயம் இல்லை. அன்பிலே என்ன இல்லை? பயம் இல்லை. பூரண அன்பு, அதாவது அன்பில் தேவன் என்மேல் அன்பாகவே இருக்கிறார் என்ற சத்தியத்தில் ஒரு முதிர்ச்சி அடைகிறது. முதிர்ச்சி அடையும் போது என்ன ஆகுது? அது வாழ்க்கையில் இருக்கிற பயத்தை என்ன செய்திருதான்? புறம்பே தள்ளிடுதான். பாருங்க, ஏன் அது வெளியே புறம்பே தள்ளப்பட வேண்டியதாக இருக்குது? ஏன்னா பயமானது வேதனை உள்ளது. பயம் ரொம்ப வேதனை உள்ளது. பாருங்க தேவ பிள்ளைகளை, பயத்தினால தான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை கெட்டு போயிடுது. பாருங்க, ஏன்னா என்றைக்கு ஆதாம் பயந்து தேவனிடத்துலேருந்து ஓட ஆரம்பித்தானோ அன்றிலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த பயம் மனுஷனோட வாழ்க்கையில் பல்வேறு பாதிப்புகளை என்ன செய்து விட்டது? கொண்டு வந்து விட்டது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிளில் குறிப்பாக நீங்கள் ஏசாயாவில் வாசிக்கும்போது இந்த 40வது அதிகாரத்துக்கு மேலே நீ பயப்படாதே என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை அடிக்கடி ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து பேசிக்கிட்டே இருப்பார். ஏன் அப்படின்னா, அந்த தீர்க்க தரிசனம் யாருக்கு உரைக்கப்பட்டதுன்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பாவத்தினால பாபிலோனுக்கு அடிமையாயிடுவாங்க. இப்போ பாபிலோனில் அடிமைகளாக கிடக்காங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை பாபிலோன் திரும்ப கூப்பிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி அங்கே அவர்களோடு அன்பாக பேச ஆரம்பிக்கிறார். பேசும்போது தான் ஒரு முக்கியமான காரியம் என்ன சொல்கிறாருன்னா, அடிக்கடி நீ பயப்படாத, நீ பயப்படாத. ஏன் அதை அடிக்கடி சொல்கிறாரு? ஏன்னா ஜனங்கள் இப்போ தேவன் தங்களை கைவிட்டு விட்டார், தேவன் தங்களை மறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க உள்ளமெல்லாம் நொந்து போய் இருக்குது. அப்போது ஆண்டவர் அவங்களுக்கு திரும்ப திரும்ப நினைப்பூட்ட வேண்டியதாக இருக்குது. பாருங்கள், நீ பயப்படாத, நான் உன்னை மறக்கலை, நான் உன்னை மறக்க மாட்டேன், நீ ஒரு நாளும் என்னால் மறக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் திரும்ப திரும்ப அவங்களோடு தன்னுடைய அன்பை பேசுகிறார். பாருங்க, ஏன்னா அன்பிலே என்ன இல்லை? பயம் இல்லை. எப்போ தேவ அன்பு குறித்த ஒரு வெளிப்பாடு வருதோ அது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ரொம்ப அழகாக போட்டிருக்கு. பாருங்க, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். புறம்பே தள்ளும்னு என்ன அர்த்தம்? பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்ம இந்த யூஸ் பண்ணுற இந்த பாத்ரூமில் ஃப்ளஷ் டேங்க்குன்னு வச்சுருப்பாங்க. அந்த ஃப்ளஷ் டேங்கில் உள்ள தண்ணியை நீங்கள் அடித்த உடனே என்ன ஆகிடுது? எல்லா அழுக்கும் ஃப்ளஷ் அவுட் ஆகிடுது. எல்லா
அசுத்தங்களும் மாற்றப்பட்டு விடுகிறது. அந்த மாதிரி தான் பாருங்கள், இந்த பயங்கிறது ஒரு அசுத்தம். அந்த அசுத்தம் நம்முடைய வாழ்க்கையை வேதனைப்படுத்திடுது பாருங்க. அப்போது தேவன் என் பேரில் அன்பாக தான் இருக்காரு, தேவன் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு. இப்போ தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற உறவில் சமாதானம் வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லும்போது அது மிக மிக வல்லமை உள்ளதாக என்ன செய்யுது இருக்குது பாருங்க. எந்த அளவுக்கு வல்லமை உள்ளதாக இருக்குது, அது பயத்தை என்ன செய்தான் புறம்பே தள்ளுது. புறம்பே தள்ளுதுன்னு என்ன அர்த்தம்? ஃப்ளஷ் அவுட் பண்ணிடுது. அந்த ஃப்ளஷ் டேங்கை இங்கே திறந்து விட்ட உடனே அந்த தண்ணி வேகமாக வந்து எல்லா அசுத்தத்தையும் வெளியே தள்ளுகிறது போல இந்த தேவ அன்பை குறித்த அந்த வெளிச்சம் நம் இருதயத்தில் இருக்கிற பயம் என்னும் அசுத்தத்தை ஃப்ளஷ் அவுட் பண்ணிடுது, எல்லாம் நீக்கிடுது பாருங்க. பயம் நீங்கும் போது என்ன ஆகுது பாருங்கள் தேவ பிள்ளைகளே. அதுக்கு முந்தினாத வசனத்தில் நம்ம பார்க்குறோம் பாருங்க, 1 யோவான் 4:17 16-17 வாசிப்போம். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாய் இருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த தேவ அன்பை குறித்த ஒரு வெளிச்சம் வந்து அது உள்ளே இருக்கிற பயத்தை புறம்பே தள்ளின உடனே என்ன ஆகிருது, நமக்குள்ள ஒரு பெரிய அறிவு உண்டாயிருது. தேவன் என் பேரில் அன்பாக தான்ப்பா இருக்கார். இவ்வளோ நாள் ஆண்டவர் எனக்கு விரோதமாலாம் இருக்காருன்னு நினச்சிட்டு இருந்தேன். இவ்வளோ நாள் ஆண்டவர் தான் எனக்கு இதை செய்யலை அதை செய்யலைன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் நான் இவ்வளோ தவறாக நினச்சிருக்கேன்ப்பா. தேவன் என் பேரில் அன்பாகவே தான் என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு. தேவன் என்ன ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாருப்பா அப்படிங்கிற ஒரு அறிவு, ஒரு தெளிவு வந்த உடனே பாருங்க, இப்போ நாமும் யோவானோட சேர்ந்து சொல்ல ஆரம்பிச்சிடறோம், உண்மைதான்ப்பா, நான் தேவனுடைய அன்பை அறிந்து என்ன செய்திருக்கேன், விசுவாசித்திருக்கேன். தேவன் என் பேரில் அன்பாக தான்ப்பா இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிடறோம் பாருங்க. அது என்ன பண்ணுது, நமக்கு தேவனுக்கு முன்னாடி ஒரு தைரியத்தை என்ன செய்து விடுது, கொண்டு வந்துடுது பாருங்க. தேவனை இப்போ நேரில் சந்திக்கிறதுக்கு ஒரு தைரியத்தை கொண்டு வந்து விடுகிறது. எந்த அளவுக்கு தைரியமா, நியாய தீர்ப்பு நாள்லேயே நம்ம அவருக்கு முன்னாடி போய் நிற்கிறதுக்கு ஏற்ற தைரியத்தை கொண்டு வந்துடுது. இனி நியாய தீர்ப்பு நாளை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயம் இல்லை பாருங்க. அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையே மாறிடுது தேவ பிள்ளைகளை. இவ்வளவு நாளும் தேவன்னு சொல்லிட்டாலே ஒரு ஆதாமை போல பயம். இப்போ ஆனால் எப்படி ஒரு சிறு குழந்தை தன் தகப்பன் வேலைக்கு போயிட்டு வீட்டில் அந்த பைக்கில் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அந்த சத்தத்தை கேட்டோடனே அந்த சின்ன பிள்ளைக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்பா வராருன்ட்டு. அதே மாதிரி தான் இப்போது ஆண்டவர் இயேசு திரும்ப வரப்போகிறார் 2ஆம் வருகையில் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ நாளும் ஒரு பயம், ஐயோ வந்துட்டா என்னை கைவிட்டுருவாரோ, நான் கைவிடப்பட்டுருவேனோ, ஒருத்தரை எடுத்துக்கிட்டு என்ன கைவிட்டு போயிடுவாரோ, ஐயோ நான் எடுத்துக்கொள்ளப்படுவேனோ மாட்டேனோ இன்னும் தெரியலையே, பயம். ஆனால் இப்போ அந்த பயம் எல்லாம் போயிடுது, தைரியம் வந்துடுது. ஆமாப்பா, நான் 2ஆம் வருகையில் கண்டிப்பாக போயிடுவேன். ஏன்னா தேவன் என் மேல் அன்பாகவே இருக்கு, அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நான் பாவத்திலேருந்து மனம் திரும்பிட்டேன். இப்போது எனக்கும் அவருக்கும் இருக்கிற உறவில் ஒரு பெரிய சமாதானம் இருக்குது, பெரிய சமாதானம். அல்லேலூயா. ஸோ தேவ பிள்ளைகளே, நாம் இன்றைக்கி என்ன தியானித்தோம், எப்போ நம்ம பாவத்திலேருந்து மனம் திரும்பி தேவனிடத்தில் ஒப்புரவானமோ, இப்போது நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவில் சமாதானம் வந்துடுது. நம்ம தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுட்டோம். தேவனோட அன்பை வாழ்க்கையிலே நம்ம பெற்றுக்கொண்டவர்களாய், நம்முடைய வாழ்க்கையில் அதை ரிசீவ் பண்ணினவர்களாக நம்ம மாறிவிட்டோம். இது வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுது. என்ன மாற்றம்? அதை 2ஆவதாக பார்த்தோம்.
பேதுருவ மாதிரி நம்ம சொல்ல வேண்டிய, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி இனி மறுபடியும் ஆதாமை போல் நம்ம நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 3வது பார்த்தோம், தேவ அன்பு குறித்த அறிவு எனக்குள்ளே இருக்கிற பயத்தெல்லாம் புறம்பே தள்ளிட்டு, இப்போ 4வது தேவனுக்கு முன்னாடி என்ன தைரியம் நிறைந்தவனாக, தேவ அன்பை அறிந்து விசுவாசித்தவனாக, தேவனுடைய 2ஆம் வருகையிலே நான் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளப்படுவேன், நியாயத்தீர்ப்பு நாளை சந்திப்பதற்கு பெரிய தைரியம் உண்டானவனாக என் வாழ்க்கையே மாறிவிடுகிறது. அல்லேலூயா. இந்த நாளிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனிடத்தில் உங்களுக்கு சமாதானம் இருக்குது. தேவ பிள்ளைகளை ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோமப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசினதுக்காக நன்றி. இவ்வளவு நாளும் ஆண்டவரே பாவத்தினால ஆண்டவரே தகப்பனுடைய அன்பை அறியாமல் தூரமாக இருந்து, ஐயோ வாழ்க்கையெல்லாம் குற்ற உணர்வுனால் நிறைந்து, பயத்தினால் நிறைந்து, தைரியம் இல்லாதவனாக எப்பவும் தேவனோட்டு ஓடிக்கிட்டே இருந்து, தேவனுக்கு எனக்கும் இருக்கிற உறவில் இவ்வளோ நாள் சமாதானம் இல்லை ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கி ஆண்டவரே நாங்களும் கெட்ட குமாரனை போல எங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்ப தகப்பனிடத்தில் வரவும், அவருடைய அன்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும், அவருடைய அன்பின் உறவுக்குள்ளே பிரவேசிக்கவும் ஆண்டவரே நாங்கள் எங்கள் வாழ்க்கை மாற்றப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். இந்த தேவ அன்பை குறித்த அறிவு இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தருடைய இருதயத்தில் இருக்கிற பயத்தை அது புறம்பே தள்ளட்டும். பயம் என்னும் அசுத்தங்கள் அது அவங்க வாழ்க்கையை விட்டு வெளியே நீக்கப்படட்டும். ஆண்டவரே, தேவன் என் பேரில் அன்பாகவே இருக்கிறார் என்ற நிச்சயத்தினால், அறிவினால், விசுவாசத்தினால் நம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கை நிரப்பப்படட்டும். அதன் மூலம் உள்ளான மனுஷனில் பயத்தினால் உண்டான சகல மனவேதனை, தளர்ந்த கைகள், ஆண்டவரே சோர்ந்து போன உள்ளங்கள் எல்லாவற்றிலிருந்தும் இப்படிய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகி தைரியத்தினால் நிரப்பப்படுவார்களாக. அப்படியே செய்கிறக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.